புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் என்பது நமக்கு வழிகாட்டும், தாந்திரிக ஜோதிடம் என்பது நம்மை வழிநடத்தும். அத்தகைய தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல ரகசிய உண்மைகளையும் பல அபூர்வமான தகவல்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுநர், ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க, அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க சார். நன்றி சார். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாமப்பிரதாயினி வாராஹி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். வணக்கம் சார். அதாவது 5 தலைமுறை ஜோதிட குடும்பம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது உங்களுக்கு வரப்பிரசாதமாகவே கிடச்சிருக்கு. நீங்கள் எங்களுக்கு வரப்பிரசாதமாக கிடச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது சார். அத்தகைய தாந்திரிக ஜோதிடத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்குது. அதாவது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், தாந்திரிக ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒன்று அப்படின்றது. அந்த சந்தேகத்தையும் நீங்கள் நீக்கி இருக்கீங்க நிறைய தடவை. அந்த வகையில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள், நமக்கு இது தேவையே இல்லை, அதாவது நம்ம வாழ்க்கையில் அது சம்பந்தமே இருக்காது, திடீர்னு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத நபர்கள் தலையீடு இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எப்படி வருது? இது ஜாதக ரீதியாக எப்படி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். டெஃபினட்டாக இதுக்கு முன்னாடி மேடம் சொன்னாங்க, அது உண்மைதான். அது காரணம் அது மூதாதையர் செய்த புண்ணியங்கள். அது நமக்கு கிடைக்கிது. நம்மளாம் அந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் நான் அடியேன்லாம் இருக்கேன்னு ஒழிஞ்சு. அதே மாதிரி மேடம் சொன்னாங்க, நீங்கள் கிடைச்சது வரப்பிரசாதம்னு. அது மட்டும் கிடையாது நேயர்களே, நீங்கள் எல்லாமே எங்கள் நேயர்களாக இருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே கிடைத்த புதியுகம் தொலைக்காட்சிக்கு கிடைத்த வரப்பிரசாதம்ங்கிறது தான் சத்தியமான உண்மை. அப்படிங்கும்போது இதெல்லாம் உண்மை தான். இந்த குடும்பத்தோட குடும்பமாக நம்ம உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய புதியுகம் தொலைக்காட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிவிட்டு, இப்போ மேடம் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, திடீர்னு நல்லா இருக்குமே, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க எனது அன்பார்ந்த நேயர்களே. 2019 நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய சுயஜாதகத்தின் தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் வேறு யார் புரிஞ்சுப்பாங்க? இதில் என்ன குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியா? அது கிடையாதுங்க ஜோதிடம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பொதுப்பலன். பொதுப்பலன் என்பது வேறு, சுயஜாதகம் என்பது வேறு. அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சுயஜாதகமே ஜெயிக்கும். சரிங்களா? அப்போ என்னங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்படி சொல்லியிருக்காங்களே, இவங்களுக்கு இப்படி நடக்குதே, அது உங்கள் சுயஜாதகத்தில் ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடகராசியாக இருந்தாலும் சரி, மேஷராசியாக இருந்தாலும் சரி, அந்த சுயஜாதகத்தில் நல்ல காலங்கள் இருந்து இந்த பொது பலன்களில் கெட்ட காலங்களாக இருந்தால் உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல காலங்களே ஜெயிக்கும். ஒருவேளை அங்கே ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு இங்கே சுயஜாதகத்திலேயே விஷயமே இல்லை, அங்கே பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இருந்தால் என்ன தான் பொது பலன் சொல்லி அதில் வரக்கூடிய பலன்கள் சூப்பர் ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் இதில் கிடைக்காதுன்றது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எங்கே புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி தொடர் பிரச்சனைகள் இருந்துருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து தான் பரிகாரம் பண்ணணுமா, வழிபாடுகள் பண்ணணுமா, அது ஏன் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு சிம்பிளாக முடிக்கிற விஷயத்துக்கு போய் தலையை சுற்றி அப்படி பண்ணி இப்படி பண்ணி உடனே வீட்டை மாற்றினா சரியாக போயிடும், அதை பண்ணால் சரியாக போயிடும், இருக்கிற வீட்டை உடச்சிட்டோம்னா சரியாக போயிடும், இந்த டாய்லெட்டை உடச்சிருவோம், படிக்கட்டை உடச்சிருவோம், இதெல்லாம் சும்மா ஒரு உபசாஸ்திரங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்க. சாஸ்திரம் என்பது மிகப்பெரியது. உபசாஸ்திரம்ங்கிறது இந்த பச்சைக்கல், மஞ்சக்கல், வாஸ்து, இதெல்லாம் உபசாஸ்திரம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஒன்று பேர் மாற்றிடலாமா, டிஷ் புஷ்ஷுன்னு பேர் மாற்றிட்டா சரியாக போயிருமா? அதெல்லாம் மாறாது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. எழுதப்பட்ட விதி. அப்போ எல்லாருமே ரஜினிகாந்த்னு பேர் வச்சவங்களாம் ரஜினிகாந்த் ஆயிரமா, இல்லை விஜயகாந்த்னு பேர் வச்சவங்களாம் விஜயகாந்த் ஆயிரமா, இல்லை த்ரிஷான்னு பேர் வச்சவங்களாம் த்ரிஷா ஆயிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுயஜாதகம் தான் பேசும். அப்போ சுயஜாதகம் என்பது விதி சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தொடர் பிரச்சனை இருந்துட்டுருக்குன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்,
சுயஜாதகத்தை பார்க்கணும், உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட போய் பாருங்கள். ஒரு சில பேர் செட் ஆயிடுவாங்க ஜோதிட ரீதியாக. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்கள். நீங்கள் அது ஒருவேளை தாந்திரிக ரீதியாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி, அந்த முறைப்படி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளோ பரிகாரங்களும் செய்தால் அதை விட்டு வெளியே வந்துடலாம்ங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. கண்டிப்பாக சார். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், ராமச்சந்திரன் பேசுறேன். நல்லது சார். எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? ஓகே சார். யாருக்காக சார் கேட்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். ராசி மகர ராசி, நட்சத்திரம் திருவோணம், லக்னம் துலாம். ஓகே சார். என்ன கேள்வி சார்? மேரேஜ் இன்னும் வரன்னு பார்த்தோம், எதுவும் அமையல மேடம். உங்க வயது சார்? 39 மேடம். ஓகே சார், நீங்க சார் கிட்ட பேசலாம். சார் காலை வணக்கம் சகோதரரே. வணக்கம் சார். உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த உடல் சம்பந்தமான விஷயம், ஸ்கின் சம்பந்தமான விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரத்தம் சம்பந்தமான விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் வயிற்றில், நான் சொல்கிறது எளிமையான விஷயங்கள்ங்க, வெறும் வயிற்றில் அருகம்புல் சாறு சாப்பிட்றதும் அதோட கொஞ்சோண்டு பெப்பர், சரிங்களா, பிளாக் பெப்பரை பொடிச்சு சாப்பிட்றதும், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணுங்கள். இதை நான் சொல்கிறத வாரத்துக்கு ஒரு தடவை, தட் இஸ் லைக் ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த மாதிரி ஒரு 7 நாள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வாங்க. இதை செய்யும்போது நிறைய தடைகள், அதாவது உங்கள் அப்பா வகையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய பகவான் நினச்சிக்கணும், திங்கக்கிழமைனா சந்திரன் நினச்சிக்கணும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் நினச்சிக்கணும், புதன்கிழமை புதன் நினச்சிக்கணும், வியாழக்கிழமை வியாழன், வெள்ளிக்கிழமை சுக்கிரன், அதே மாதிரி சனிக்கிழமை சனீஸ்வர பகவான், இவங்களை மனசார நினச்சி காலையில் 6 to 7 இதை செய்யுங்க. இதை நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எனினும் உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு பாருங்கள் சகோதரரை. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி தர தயாராக இருக்கும். தேவைப்பட்டால் இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி தரோம். பட் சுய ஜாதகத்தை பார்க்காம பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். அழைத்ததற்கு நன்றி ஐயா. சார், அடுத்ததாக வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவதூறுகள் அப்படிங்கிற அதெல்லாம் சந்திக்கிற வேண்டியது இருக்கும். அதோடு இல்லாமல் பொய் வழக்குகள், கேஸு, கோர்ட்டு அப்படின்னு வீண் அலைச்சல்னே சொல்லலாம் சார். அந்த மாதிரியான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான தொல்லைகள், தொந்தரவுகள், இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் சார்? டெஃபினட்டாக இந்த அவதூறுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பாவம், அவங்க ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. பட் அந்த நேர காலம், காலதேச வர்த்தமானம் சொல்கிற மாதிரி, இந்த ஜோதிட கணக்குப்படி சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த பிளானட் இருக்குது பாருங்கள். நான் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பிளானட்டை வந்து சில பேர் வந்து அதோட விளையாட்டை வந்து உணர்றவங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது நல்லா இருக்கவங்கள அப்படி இழுத்து கொண்டு வந்துடும், சரிங்களா. அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு சுய ஒழுக்கமாக இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கெட்ட காலம்னு வரும்போது அவங்களையும் பல்ல பிடுங்கி விட்டு அது ஒரு வேலையை பார்த்து விட்டுரும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியும். அப்படிங்கும்போது அதே பிளானட் என்ன பண்ணுவோம், அடிக்கிறவங்கள போட்டு அடிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கும் ஒரு ரிவார்டும் கொடுக்கும். அப்போ அந்த அவதூறுங்கிறது ஒரு கொடுமையான விஷயங்க. ஆனால் அதை பாசமாக சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயமே தெரியாமல் அறகுறையாக ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒருத்தரை பற்றி பழி பேசுகிறதே மகா பாவம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். ஒருத்தர் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அதாவது ஒரு கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறதோ, அவங்களோட வாழ்வியல் பற்றி தப்பாக பேசுகிறதே மகா பாவம். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா பாருங்களேன், அடுத்தவனை பற்றி இந்த கியாமுயா வேலை பார்க்குறவங்க, கியாமுயா வேலைன்னா வேறு ஒன்றும் இல்லை, அதை அன்பாக ஒரு இதில் சொல்கிறேன். அடுத்தவனை பற்றி இந்த புறம் பேசுகிறவன், அடுத்தவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்னு பேசுகிறவனோட லைஃப்லாம் பர்சனலாக பாருங்களேன், பெரிய ஓட்டையில் இருப்பாங்க, மிகப்பெரிய ஓட்டையில் இருப்பாங்க. காரணம் என்ன, இந்த மாதிரி நெகட்டிவாக பேசியே அடுத்தவங்கள பற்றி பேசியே அவன் வாழ்க்கையே பெரும் ஓட்டையாக இருக்கும். அதில் அவன் உடம்பே போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தயவு செஞ்சு என்னோடய ஃபாலோயர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள வழி நடத்துங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போதே அது உங்களுக்கு புண்ணியம் வந்து சேர்த்தோம். அப்போ இந்த அவதூறுலாம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் வருது, ஏன்னா அதோட ரகசியமும் இதுலேயே தான் இருக்குது. அது எங்கே இருக்குது, உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்க அன்பர்களே. அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுங்க. இந்த தாந்திரிக ஜோதிடம்ங்கிறது சும்மா அது ஒரு பேசிக்காக வந்து இந்த பூ எடுத்து அங்கே போடுங்க, இதை தூக்கி போடுங்க. இன்றைக்கி தாந்திரிக ஜோதிடம்னா என்னென்ன தெரியாமல் சில பேர் ஏதோ ஒன்று ஏதோ வளர்றாங்க. நான் சொல்கிறது புரியுது, அது இல்லைங்க. தாந்திரிக ஜோதிடம்னா என்ன, உண்மையான தாந்திரிக ஜோதிடம் என்ன, உங்கள் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை தாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்தால். சில பேருக்கு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், என்கிட்ட வரக்கூடியவங்களுக்கு
மனசு சொல்கிறத கேட்காதீங்கன்னு சொல்லுவேன். சில பேருக்கு மூளை சொல்கிறத கேட்காதீங்கம்மே. சில பேர் சொல்லுவேன் எவனா ஜால்ரா போட்டால் அவன் தான் உங்களுக்கு எதிரியுமே. காரணம் என்னென்னா அவங்களுடைய சுயஜாதகத்தில் அந்த ஷட்பலங்கள்லாம் என்ன, அவங்க அந்த பிளானட்டோட பலங்கள் வந்து வேறு மாதிரி இருந்ததுன்னா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பலிக்காது. அந்த மாதிரிலாம் ரொம்ப அவதூறு பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் உங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும். அப்போ இதுக்கு வந்து ஒரு சரி எனக்கு நான் பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதோடு சேர்த்து நீங்கள் யாரை வழிபடணும், இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரங்களாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் காளி, துர்கா, அதே மாதிரி பத்ரகாளி இந்த மாதிரி வழிபாடுகளை தைரியமாக பண்ணணும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் சக்தி வடிவானவங்க. அப்போ இதெல்லாம் எந்த டயத்தில் பண்ணணும்? நைட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 மணிக்குள்ளே. இல்லை எனக்கு ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்கங்க அப்படின்னு சொல்லி போயிட்டிங்களா, 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நைட்டு விளக்கேற்றி உட்காந்துருங்க. சரியா? விளக்கேற்றி உட்காந்து பேசாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். பத்ரகாளி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச பத்ரகாளி மந்திரங்கள் சொல்லலாம். காளி தேவி தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச காளி தேவி மந்திரங்கள் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு துர்காதேவி தெரிஞ்சால் துர்காதேவியோட மந்திரங்கள் சொல்லலாம். ஆனால் குரு உபதேசத்தோடு செய்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை ஓடி ஓடி கும்பிட்டாலும் உங்கள் குலசாமி வழிபாடு இல்லைன்னா சரியாக வராது. குலதெய்வத்தையும் மனசார நினச்சிட்டு இந்த தெய்வங்களை வழிபடணும். இதெல்லாம் நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை மட்டுமே பிடிச்சிக்கக்கூடாது. உங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த வழிபாடுகளையும் சேர்த்து செஞ்சுக்கும் போது முழு பலன் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி அவதூறு விஷயங்களெல்லாம் போய் மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்கலாம் கொஞ்சம் காலத்தில் காணா போயிடுவாங்க. உண்மையாகவே உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த வழிபாடுகளையும் சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக அதுலேருந்து வந்து வெற்றி பெறுவீங்கன்றதெல்லாம் மாறுபட்ட கருத்தே எனது அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். அருமை சார். அதாவது வழிபாடுகள் குறித்து சொன்னீங்க. அந்த வழிபாடுகள் செய்வதற்குரிய நேரம் காலம் அப்படின்னு அழகாக சொன்னீங்க. எந்தெந்த நாட்கள், அதாவது அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் செய்யணுமா, இல்லை வாரம் இந்தந்த நாட்கள் அப்படி ஏதாவது இருக்குதா? அதாவது அதை பொறுத்து அவங்களோட வீரியத்தை பொறுத்து. அதாவது ஒருத்தங்களாம் ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக ஏன் வாரத்துக்கு ஒரு 3 நாள் பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு 4 நாள் பண்ணலாம். இது அமாவாசை பௌர்ணமி திதிகள்லாம் முக்கியமான திதிகள் தான். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அமாவாசையில் பண்ணுங்கள், அஷ்டமி திதிகளில் பண்ணுங்கள், பௌர்ணமி திதிகளில் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். முடிஞ்சிச்சுன்னா ராகு கால நேரத்தில் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நான் சொல்கிறது எல்லாமே எளிமையாக தெரியும். ஆனால் நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு தான் யாரும் செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதை ஓய் பண்ணுங்கலாம் நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் அதை செய்கிறதுக்கு விதி விடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. நான் சொல்கிறதெல்லாம் எளிமையாக ஒரு ப்ரொடெக்டிவாக நான் சொல்லித்தர்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கணும். நீங்கள் செஞ்சுக்கும்போது இதெல்லாம் உங்களை வேறு ரூட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவாக சுவாமிக்கிட்ட உங்களுக்கு பாதுகாப்போடு நீங்கள் போயிட்டே இருப்பீங்கன்றத யதார்த்தம் உண்மை. பட் ரொம்ப பெரிய பாதிப்பு இருந்தால் சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க அன்பர்களே. பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சார், நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஜென்ரலாக செய்யணும் அப்படின்னா எல்லாருமே இதை செய்யக்கூடாதா? தாராளமாக செய்யலாம். செய்யக்கூடாதுன்னா சுவாமி வழிபாடை பண்ணக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சரிங்களா? அதுக்கு நான் போலி சாமியாரை போய் கும்பிட சொல்கிறதா? அப்படிங்கும்போது நான் தான் சாமின்னு சொல்லிட்டு இருக்கேன், வேணாலாம் போய் சாமின்னு கும்பிட முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நான் சாமி இருக்குன்னு சொல்கிறவனையும் நம்புங்க, சாமி இல்லைன்னு சொல்கிறவனும் நான் தான் சாமின்னு சொல்கிறவனோ நம்பாதீங்க. நான் ஃப்ராங்காகவே பேசுகிறேன். சரிங்களா? அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாதுங்க. மனுஷன்லாம் சாமிலாம் கிடையாதுங்க. சாமி வந்து வேறு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சாமி கும்பிட்றதுக்குலாம் நாள் கிழமையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்னங்க சாமி வந்து உங்களுக்கு என்ன நாள் திதி கரணம் பார்த்தா உங்களுக்கு உதவி செய்யுது, இல்லை நாள் திதி கரணம் பார்த்தா உங்களை ஜெயிக்க வைக்குது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுவாமி வழிபடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பராசக்தியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆதிசக்தியாக இருக்கட்டும், அதே மாதிரி முருகனாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் அவங்களோட கண்ட்ரோலில் வந்துடுவீங்கங்க. சத்தியமாக சொல்கிறேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. சாமி நம்மளை கெடுக்கவே கெடுக்காது. மனுஷன் வேணால் சாமி பேரை கெடுத்து விட்டு போயிடுவான். சரிங்களா? சாமி வந்து சொன்னுச்சா, நம்மகிட்ட வந்து சொன்னுச்சா, நீ இதை கொடு சாமி, எனக்கு நீ இதை பண்ணு, அதை கொடுத்தா தான் நான் இது கொடுப்பேன், நீ இதை கொடுத்தா எனக்கு 10% கமிஷன் கொடு, சாமி கேட்டுச்சா? கேட்கல. நம்ம தான் போய் அதில் போய் வம்புழுக்கிறோம். சரிங்களா? இதை முடிச்சு கொடு, நான் அதை செய்கிறேன், இதை முடிச்சு கொடு, நான் அதை பண்ணுறேன். நான் இது வந்து அந்த பக்தியை நான் தப்பு சொல்ல. இந்த மாதிரி இந்த பக்தியோட சரணாகதி அடைங்க சாமிகிட்ட. சரிங்களா? அது சரணாகதி தத்துவம் வந்து மிக பெருசுங்க. சரிங்களா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடும்பையில். அப்படிங்கும்போது இதை நீங்கள் செய்யவே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உண்மையான பக்திக்குள்ளே போயிருங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சார், அருமையாக சொல்லியிருந்தீங்க. இந்த அவதூறுகள்லேருந்து வெளியே வர்றது எப்படி, அதோட இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றது எப்படி. இன்னொன்று சந்தேகம் இருக்குது சார். அதாவது நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சம்பாதிக்கிற காசில் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா 8 ரூபா 9 ரூபா நோய் பிணி இதற்காகவே செலவாகுது. இதற்கு ஏதாவது வழி இருக்கா? இதற்கான ஜாதக அமைப்பு இது எப்படி பார்க்கலாம் சார்? டெஃபினட்டாங்க. நான் இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க.
மருத்துவர்கள்லாம் சாமியால் அனுப்பப்பட்டவர்கள், அதுக்காக மக்களுக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் சத்தியமான உண்மை. அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை. என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க இந்த மாதிரி இருக்கே நான் என்ன பண்ணட்டும் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், ஏன்னாங்க ஜோசியருக்கு போய் அவங்க பணம் கட்டி இதுக்கெல்லாம் பார்க்க வரீங்க அப்படின்னு நானே சொல்லுவேன். இதுக்கு என்ன பண்ணலாமாங்க, சரிங்களா? அப்போது நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப க்ரானிக் டிசீசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அணுக வேண்டியது டாக்டரை தான், சரிங்களா? பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி வழிபாடுகள் இது என்ன தெரியும், ஜோதிடத்தில் உங்களுக்கு என்ன தெரியும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு சில பிளானட்ஸ் உங்களுக்கு கெடுதியை தான் செய்யும்னா அது கெடுதியை தான் செய்யும். அந்த சாமிகிட்ட போயிட்டு, அது நோய் கொடுக்குற பிளானெட்டிட்ட போய் சாமி 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 அப்படின்னு பிளானெட்டை போய் சாமியாக கும்பிட்டு, நான் சொல்கிறது புரியுதுங்களா, என்னை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவரோட மூல மந்திரத்தெல்லாம் ஜபம் பண்ணி அவர்கிட்டயே போய் அவர் அடிக்கணும்னு குச்சியை வச்சுட்டு இருக்கிறவர்கிட்ட போய் வா 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 நான் உன்னை கும்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவர் இன்னும் குச்சியை வச்சு 4 அடி சேர்த்து தான் அடிப்பார். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். சுவாமி வழிபாடு என்பது வேறு அன்பர்களே. நான் சொல்கிறேன், தவறாக நினச்சிக்காதீங்க. சில பேருக்கு அது அறியாமையால் சில பேரை மிஸ்கைட் பண்ணிடுறாங்க. ஆனால் மிஸ்கைட் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய பாவம் வந்துடும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அது தெரியாமல், சரிங்களா, ஏதோ அந்த ஒரு நாள் ஜோதிட வகுப்பு, ஒரே நாளில் நீங்கள் ஜோதிடர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் வெறும் 99 ருபீஸ் கட்டுங்க, நீங்களும் ஜோதிடர் ஆயிடலாம், இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பேர் வந்துடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா அது என்னன்னே புரியாமல் அப்போ பெரிய விஷயங்களை போய் மாட்டி விட்றாங்க. நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பே கிடையாது. அதை மாட்டி விட்றான் பார்த்தீங்களா, என்னன்னே தெரியாமல் உளறி மாட்டி விட்டுறான் பாருங்கள், அவனுக்கு தான் உங்களோட பாவமும் சேர்ந்து போயிடும். அதனால் இப்படி என்ன மாட்டி விட்டானே இந்த ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களோட இதையை சேர்த்து அவங்க தூக்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். பட் இருந்தாலும் எனது அன்பார்ந்த நேயர்களுக்கு நான் சொல்கிறது என்ன, சனிக்கிழமை நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரிலாம் பிளானட்டை போய் குடுகுடுன்னு போய் கும்பிடாதீங்க. அது உங்களுக்கு நல்ல பிளானட்டாக இருந்தாலும் சரி, கெட்ட பிளானட்டாக இருந்தாலும் சரி, அதே கிரகம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அதே கிரகம் சில காலங்களில் வரும்போது, சில தசாபுத்தி வரக்கூடிய காலங்களில் கெட்டதை செஞ்சிடும். அப்போ நீங்கள் போய் குடுன்னு போயிட்டு அவருக்கெல்லாம் போய் விரதம்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த சுவாமி வழிபாடுகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் வழிபாடுகள் பண்ணும்போது அந்த நோய் வராமல் தடுக்கும். ரெண்டாவது, அந்த நோயே கரெக்டான மருத்துவர்கிட்ட போய் நிற்கும். அப்போ என்ன பண்ணாது, அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய அற்புதமான விஷயம்தான் பார்த்திங்கன்னா உங்கள் ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்கிறது முக்கியம். பட் இந்த க்ரானிக் டிசீஸ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போயிட்டு, அதான் ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போயிட்டு, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் இப்படி சொல்கிறேன் தப்பாக நினச்சக்கூடாது, எனக்கு ரொம்ப என் கூடயே பயணப்படுற ஒருத்தர், அப்போ நம்ம அவங்க ஜாதகத்தை பார்க்குறோம், நம்ம அதில் சொல்கிறோம், உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கொல்லி வைக்கக்கூடிய யோகம் வந்தாச்சு, கர்ம யோகம் வந்தாச்சு, மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் அப்பாவை பார்த்துக்கணும். இவ்வளோ தான் ஜாதகத்தில் சொல்ல முடியும். இந்த டேட்டில் ஒருத்தர் இறந்து போயிடுவான்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு, மகாபாவம். அப்படிங்கும்போது சொல்கிறோம், அவர் எங்கள் கூடயே தான் பயணப்படுறாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் என்ன இருக்குது கரெக்டாக பாருங்கள். நேற்று வரும்போது அவங்க அப்பா காலமாகும்போது இதெல்லாம் நம்மளும் மனிதர் தானே. அப்போ அந்த இடத்துல கேட்கும்போது நமக்கு என்ன தோணும், வலிக்கும். நான் சொல்கிறது என்னடா இந்த ஒரு சொன்ன கேட்க மாட்டார். விதியே சில நேரத்தில் நல்லதையே படியாகவே நம்ம சொன்னாலும் சில நேரத்தில் கண்ணை மறைக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா இது இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறத விட அந்த மாதிரி ஒரு கண்டங்கள் இருக்குது அப்படின்னா அது எதில் தெரியும், ஜாதகத்தில் தெரியுங்க. நான் சொல்கிறது சத்தியமாக சொல்கிறேன். அப்படிங்கும்போது விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும், சரியா? அப்படிங்கும்போது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த பையன் இருக்காங்க அப்படின்னா வீட்டில் 3 பையனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்களா, அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த கர்ம யோகம் வரக்கூடிய அமைப்பு, யார் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கர்மா செய்யக்கூடிய யோகம் இருக்கோ அந்த விஷயங்கள் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணணும், பெரியவர்களோட ஜாதகத்தில் அந்த மாதிரி கண்டம் வராத அமைப்புகள் இருக்குது, அவங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நேரங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு கெட்டதை கொடுக்குற மாதிரி கொடுத்து நோயை கொடுத்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி சில பேருக்கு சரியாயிடும். அப்போ இதோட தத்துவம் எல்லாமே எங்கே இருக்குன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. எனது அன்பார்ந்த நேயர்களை அதையும் பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப பெரிய விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, வைத்தியநாத சுவாமி வழிபாடு. அப்போ வைத்தியநாதர்னா யார், அப்போ எப்பயுமே புரிஞ்சுக்கணும், சிவனுக்கு ரூபஸ்வரூபமாக இருக்கிறவர், சரிங்களா? இப்போ இவர் அவதார புருஷன், யார், நம்ம நாராயணர். சிவன் ரூபமாக இருப்பார். அப்படிங்கும்போது ஒவ்வொரு ரூபத்தில் உங்களை காப்பாற்றுவார், சரியா? ரூபம்னா ஒவ்வொரு இதில் வருவார். அப்படிங்கும்போது வைத்தியநாத சுவாமி வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. வைத்தியநாத சுவாமியை கும்பிடுங்க. எப்பயுமே சிவம் காக்கும் சிவம் வெல்லும். எனது அன்பார்ந்த ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இதை நீங்கள் விடாமல் சொல்லுங்கள். சிவம்னா சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் சிவம், சரிங்களா?
அப்போ சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொன்னால் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், நீங்கள் தான் எங்களை ஜெயிக்க வைக்கணும், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னா நீங்கள் சரண்டர் ஆயிடுறீங்க அவங்கள்ட்ட போய். சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் காப்பாற்றணும் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார நீங்கள் சுவாமியை கும்பிட 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 உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள்லேருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய விஷயம். அதில் நோயெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சாமிக்கு முன்னாடி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டாக்டரை காட்டுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை காட்டுவாங்க. அப்போ அந்த மருத்துவர்கள் மூலமாக, தெய்வத்துக்கு சமமான அந்த மருத்துவர்கள் மூலமாக ஈஸியாக நீங்கள் சரியாகி வெளியே வந்துடுவீங்கன்றது தான் யதார்த்த உண்மை. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஃபஸ்ட்டு சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது அந்த வழிபாடுகள் உங்களுக்கு கரெக்டான மருத்துவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. அற்புதம் சார். அதாவது நீங்கள் சொல்லியிருந்ததை பார்க்கும்போது, அதாவது ஜாதகத்தை வைத்து நம்ம நோயை வந்து கண்டறிந்து இது பண்ணலான்னு. இப்போ வரப்போகிற நோய் அப்படி எதிர்காலத்தில் ஒரு 10 வருஷம் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரியான நோய் வரும். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ எல்லாருக்குமே எங்கே பார்த்தாலும் கேன்சர் வியாதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பரவலாகவே இருக்குது. இந்த மாதிரி வியாதிகளை முன்னாடியே கண்டுபிடிச்சி அதுக்கான வழிபாடுகள் செய்வதன் மூலமாக அதை தடுக்க முடியுமா? டெஃபினட்டாங்க. நான் சொல்கிறது திருப்பி முடிஞ்சுங்க. இந்த கேன்சருக்கெலாம் வந்து மருந்து வந்துருச்சுன்னெலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தாலும் ட்ரையல்ஸ்லாம் நான் வரல. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ சில பேர் நேயர்களே பேசும்போதே நான் கேட்குறேன். இப்போ இந்த ஒரு சகோதரி பேசும்போது கூட போன வாரமும் இந்த வாரமும் பேசும்போது கேட்டேன், உங்கள் பையன் உங்களை நோயின்னு மாறேன்னா, ஆமாங்க அப்படி தாங்க பாடாப்படுத்துகிறான் அப்படிமா. சில பேருக்கு நான் சொல்லுவேன் ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? இந்த மாதிரி பிளானட்ஸ் அவங்களோட பாவகங்களில் இருந்துச்சுன்னா ஏன் லக்னம் கேட்குறோம், அந்த வயசு கேட்குறோம், அந்த டயத்தில் வந்தால் அந்த டயத்தில் அது வரும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அதை டக்குன்னு கேட்டுருவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுலேயே ஆழ்ந்து போய் அதை இது பண்ணும்போது அது தெரிஞ்சிடும். பட் இந்த மாதிரி வரக்கூடிய நோயை கண்டுபிடிக்கலாம், 100% கண்டுபிடிக்கலாம். அதிலலாம் செகண்ட் தாட்டே கிடையாது. சரிங்களா? இதில் என்ன வேணால் பண்ணலாங்க, மேஜிக் பண்ணலாம். நான் சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நாங்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பழகுறோம்னா அவங்களாம் வேறு லெவலில் இருப்பாங்க. நான் அவங்களுக்குலாம் டைம்லாம் எங்களுக்கு கொடுக்குற டைம்லாம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் அவ்வளோதான் வரும். அப்போ அந்த லெவலில் அவங்கள்ட்டலாம் பழக முடியும். அப்படின்னா அது கரெக்டாக அந்த அக்யூரசி லெவல் இருந்து கரெக்டாக இருந்ததுன்னா தான் அது ஜெயிக்க முடியும். இது நம்ம எல்லா வகையிலையும் சொல்கிறோம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ரெமடியும் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு சென்னை திருச்சியிலையும் வந்து சந்திக்கணும்னா தாராளமாக அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து சந்திக்கலாம். நண்பர்களே தாராளமாக வந்து பாருங்கள். அதுக்கு நம்ம விஷயங்கள்லாம் தாராளமாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம்ங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. பேசுறதுக்கு நிறைய இருந்தாலும் நிகழ்ச்சியினுடைய குறைவான நேரம் காரணமாக நிறைவு செய்ய வேண்டிய நிலைக்கு வந்திருக்கும் சார். வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம வந்து சென்னையில் இருக்கிறோம், டி நகரில் இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் திருச்சியில் செவ்வாய் புதன் வியாழன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வரோம். அது மட்டும் இல்லாமல் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய மதுரை தாண்டி இருக்கிறவங்களுக்காக கோவில்பட்டியிலையும் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலையும் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது. தேவைப்படக்கூடியவங்க முறையாக பணம் கட்டி என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரலாம். ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணுன்றவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்களும் எடுத்துக்கலாம் நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுறோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அதை பார்த்து பயனடையலாம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறிவிட விரும்புவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.